தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, இந்த கருணாநிதி நூற்றாண்டு லைப்ரரி நூலகம் திறந்திருக்காங்க மதுரையில். இது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இந்த நூலகம் குறித்து பேசுவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கு அதை எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தின் பின்னணியில் அதை செய்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ பல பேருக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒரு காமிக் புக்லேருந்து எடுத்து, இல்லை ஒரு விகடன், குமுதம், நக்கீரன் போன்ற மேகசின்களை படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, இல்லை ஒரு நாவல் படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, இல்லை வரலாற்று குறிப்புகளை எடுத்து படிக்கிறதா இருக்கட்டும். இது மாதிரி பல வகைப்படும் புத்தகங்களை படிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், இதெல்லாம் பல்வேறு ஆதங்கம், ஆசை, விருப்பம், இதெல்லாம் பல வகைப்படும். முதல்ல ஒரு புத்தகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் ஒரு புத்தகம் என்பது ஒரு ஜன்னல். அதாவது வேறு ஒரு நபருடைய உலகம், அவர்கள் எப்படி அந்த உலகத்தை பார்க்கிறார்கள் அப்படின்றதற்கான ஒரு ஜன்னல். நம்ம அது வழியாக அவங்க எப்படி அந்த உலகத்தை பார்த்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள்னு எடுத்துப்போம். இப்போ 2 Saints அப்படின்னு ஒரு புத்தகம். இதோடைய ஆத்தர் பார்த்திங்கன்னா அருண் ஷோரி. இப்போ அருண் ஷோரி அப்படின்றவர் அஃப்கோர்ஸ் அரசியல் ரீதியாக அவரை தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவருடைய படைப்புகள் தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவர் லீகலாக நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம். அவருடைய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கனாக்கா அவருடைய பார்வையில், அதாவது உலகத்தை அவர் எப்படி பார்க்கிறார், அவர் என்ன புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம் உள்வாங்க முடியும், நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக இந்த புத்தகம் 2 Saints அப்படின்றது 2 மதகுருமார்கள்னு சொல்லலாம், இல்லை சமுதாயத்தில் முக்கிய இடத்தில் இருந்தவர்கள், வகித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள்னு சொல்லலாம். அது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ண பரமஹன்சராக இருக்கட்டும், அல்லது இங்கே திருவண்ணாமலையில் இருந்த ரமண மகரிஷி, இவங்க 2 பேரை பற்றி அவர் எழுதியிருக்கின்ற இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். இதில் நிறைய தகவல்கள், அதாவது இந்த 2 நபர்கள் குறித்து அவர் அருண் ஷோரி சேகரித்த அவர் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்சஸ், 4-5 ஆத்தர்ஸோட ரெஃபரன்சஸை கொடுக்குறாரு. இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் அடிப்படையில் அந்த ஆத்தர் என்னென்ன எழுதியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய வழிமுறை, இதுதான் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்லலை, பட் என்னுடைய வழிமுறையை சொல்கிறேன். இதுதான் ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எடிஷன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு என்ன அதில் ஆதாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அதோடைய ஆதாயமாக இருக்கலாம். இப்போ 2வது புத்தகம் எடுப்போம். இது அம்பானி அண்ட் அவங்களுடைய மகன்கள் குறித்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது எழுதியிருக்கிறது ஹமிஷ் மெக்டொனால்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதை நான் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரேண்டமாக எனக்கு நான் ஐ திங்க் ஆதன் மீடியான்னு நினைக்கிறேன், ஒரு சேனல் ஆஃபீஸ்க்கு போயிருந்தபோது அங்கே இருந்த புத்தகம் இதை எடுத்தேன். இதை நான் அப்படி ரேண்டமாக புரட்டி பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு பழக்கம் என்னென்னா, ஒரு புத்தகத்தை ஆரம்பத்திலேருந்து ஃபஸ்ட் பேஜிலேருந்து கடைசி அப்படின்னு போக மாட்டேன். ரேண்டமாக பேஜ் எடுத்து ரேண்டமாக பின்னால் போவேன், இல்லை முன்னால் போவேன், அந்த மாதிரி. ஸோ அப்படி எடுக்கும்பொழுது எனக்கு பார்க்கக்கூடிய சில சாப்டர்ஸ், முக்கியமாக என்னென்னா இந்த பேப்பர் டைகர் அப்படின்ற ஒரு சாப்டர் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த புத்தகத்தில் இந்த பேப்பர் டைகர்ன்ற சாப்டரில் பாலியஸ்டர் சண்டை, அதாவது பாலியஸ்டர் துணி வகைகள் இருக்குது இல்லையா, இது சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை நடக்குது இந்தியாவில். 2 மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நடுவில் நடக்குது. ஒன்று பாம்பே டையிங், இன்னொன்று அம்பானியோடைய ரிலையன்ஸ். இந்த சண்டைக்கு நடுவில் கோயங்கா என்கிற அந்த தொழிலதிபர், அதாவது அவர் நியூஸ் பேப்பர், நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு பார்க்குறீங்க இல்லையா, அந்த நியூஸ் பேப்பருடைய ஓனர், அவர் எப்படி நுழைகிறார். குருமூர்த்தி அப்படின்ற ஒரு அட்வொகேட், அதாவது ஒரு ஆடிட்டர், அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த குருமூர்த்தி என்கிற அந்த நபர், அந்த இளைஞர், அவர் இளைஞர், அவர் இந்த 2 தொழிலதிபர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை, அதாவது அம்பானிக்கும் நுஸ்லி வாடியாஸ்ன்றவங்க பாம்பே டையிங்கோடைய ஓனர்ஸ், இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இந்த சண்டையில் எப்படி நுழையிறார் அப்படின்னு அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் ராஜீவ்காந்தி, விபி சிங், இவங்க 2 பேருக்கும் நடந்த நிழல் யுத்தம், இந்த யுத்தத்தில் இந்த பிரச்சனை எப்படி இடம் பிடிக்கிறது, இது இந்திரா காந்தி காலத்துலேருந்து எப்படி வருகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் எனக்கு உதவுது. ஸோ இது இவருடைய பார்வை, அதாவது ஹமிஷ் மெக்டொனால்ட் அப்படின்றவருடைய பார்வையில் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்க முடியுது. லைக்வைஸ் இன்னொரு புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். இது தி கேர்ள் ஃப்ரம் கத்வா, நல்ல நட்புறவு கொண்ட நபர் மதுகிஷ்வர் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கனாக்க ஜம்முவில் நடந்த ஒரு சம்பவம்.
அதாவது ஒரு ஒரு சிறுமி, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோடைய முகம், அந்த குழந்தையோட முகத்தை வந்து மூடியிருப்பாங்க. அந்த கண்ணை மூடியிருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தையோட படம் எல்லா ஊடகங்களிலும் காண்பிக்கப்பட்டது. அந்த குழந்தையோட பெயரும் குறிப்பிடப்பட்டது. குறிப்பிடக்கூடாது என்று நிர்பயா வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், அதாவது பாலியல் குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற நபர்களுடைய பெயர்கள், அதாவது பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களுடைய பெயர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மைனராக இருந்தால் அவர்களுடைய பெயரும் கூட வரக்கூடாதுன்னு இதுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கைவிடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தில் இந்த மதுகேஸ்வர் பூர்ணிமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாலியல் குற்றம், அதாவது ஒரு குழந்தை கோவிலில் வைத்து 7 நாட்கள் பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது அப்படின்ற அந்த கூற்று, இதில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டித்திருக்கிறது. ஆனால் அது கிழமை நீதிமன்றம். ஆனால் அது சம்பந்தப்பட்ட உண்மைகள் என்ன அப்படின்றதை எடுத்திருக்காங்க. பாலியல் பலாத்காரம் உண்மையில் நடந்ததா அப்படின்னு ஆராய்ந்திருக்காங்க. பல ஆவணங்களை எடுத்து முன் வச்சு பேசியிருக்காங்க. பல அதிர்ச்சிகரமான தகவல்களை இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது இது ஒரு போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டது உண்மை, ஆனால் பாலியல் பலாத்காரம் நடந்ததா அப்படின்றது சம்பந்தமாக அவர் செய்த இன்வெஸ்டிகேஷன், அந்த தகவல்கள், விசாரணை, அதன் தகவல்கள், வழக்கு விசாரணை எப்படி நடைபெற்றது, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், சாட்சியங்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டன, ஆதாரங்கள் எப்படி திரட்டப்பட்டன, இது எல்லாத்தையும் இவங்க வந்து இதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இதை எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க, இது நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு ஏன்னா அவங்க தமிழ் தெரியாது அவங்களுக்கு, அதனால் அவங்களுடைய லாங்குவேஜில் இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து இதோடைய ரிவ்யூவை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் படிக்கிறேன், நிறைய நான் படிக்கிறேன் அப்படின்றத காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லலை. ஒரு புத்தகம் என்பது வேறு ஒரு உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். இப்போ நீங்கள் கேர்ள் ஃப்ரம் கத்துவான்னு எடுத்திங்கன்னா, இந்த புத்தகம் என்னை ஜம்முவிற்கு அழைத்து செல்லும். அதே மாதிரி இந்த 2 சயின்ஸ் அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா, என்னை மேற்கு வங்கத்தில் அந்த கிராமத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி இருந்தார் என்கிற அந்த இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும். திருவண்ணாமலையில் அந்த குகையில் எப்படி ரமண மகரிஷி இருந்தார் அப்படின்ற அந்த இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும். அதே மாதிரி இந்த அம்பானி விவகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, மும்பையில் கார்ப்பரேட்டுகள் அவங்க நடந்து கொள்வது எப்படி அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வரையில் என்னென்ன நடக்கிறது என்பது வரை என்னை அழைத்து செல்லும். அப்போது இந்த ஒரு அழகிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, இதுதான் புத்தகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட புத்தகங்களை ஒரு சேர கொண்டிருக்கின்ற இடங்கள் தான் நூலகங்கள். இந்த நூலகம் அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய பேர் இப்போது ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அவங்க படித்து யூஸ் பண்ண புக்ஸை வந்து மற்றவர்கள் படிக்கட்டும் அப்படின்றதுக்காக ரோட் சைடில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி இது பப்ளிக் வந்து யூஸ் பண்ணிட்டு போகலான்னு வைக்கிறாங்க. அதுவும் ஒரு சிறிய வகை நூலகம் தான். அதே மாதிரி நீங்கள் பெரிய நூலகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு இன்றைக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அமெரிக்க தூதரகம் போனீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நூலகம் அங்கே இருக்குது. அத்தனை புத்தகங்கள் ஒன்றும் பார்த்திங்கன்னா பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்குது. இதே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம பிரிட்டிஷ் கவுன்சில் அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா, இதெல்லாம் சென்னையில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு இருக்குது. அண்ட் நம்முடைய கனிமரா நூலகம் மிக பழமை வாய்ந்த நூலகம், இந்தியாவின் முதன்மை நூலகங்களில் அதுவும் ஒன்று. அந்த நூலகம் பார்த்திங்கன்னா நிறைய, ஆனால் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய ரிசர்ச், எந்தெந்த நூல்களை கொள்முதல் செய்வது, எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம கொள்முதல் செய்வது, எதையெல்லாம் நாம் வந்து இங்கே மக்களுடைய பயன்பாட்டிற்கு வைக்கப் போகிறோம் அப்படின்றது குறித்து ஒரு ரிசர்ச்சே பண்ணுவாங்க. ஒரு ஆய்வு நடத்தி அது பல ஆண்டுகள் நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் அதை வெளியிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா, அமெரிக்க ஜனாதிபதிகள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் ஒரு மெமோரியல், நினைவகம் அப்படின்னு கட்டுறது வழக்கம். அந்த நினைவகத்தின் கூடயே ஒரு லைப்ரரியும் உருவாக்குவாங்க, ஒரு நூலகத்தையும் உருவாக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜ் புஷ் சீனியர் அவருடைய நினைவு நூலகம், அதாவது அவர் வந்து அந்த பதவி விலகியதுக்கப்புறம், அதாவது பதவி காலம் முடிந்ததுக்கப்புறம் இந்த நூலகத்தை உருவாக்குவாங்க. அந்த ஜேஎஃப் கென்னடி அப்படின்னு எடுத்திங்கன்னா, அவருடைய நூலகம், அவருடைய மனைவி வந்து நிறைய ஈடுபாடு காண்பித்து, ஜாக்லின் கென்னடி வந்து நிறைய ஈடுபாடு காண்பித்து அவர் ஒரு நூலக அந்த அவர் நினைவாக அந்த நூலகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி ஒபாமா அவர் இன்றைக்கி பதவியை விட்டு இறங்கினார். அது நடந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆக போகுது. அவருடைய நினைவாக நூலகங்கள்
நூலகம் வந்து இன்றைக்கி உருவாகிட்டுருக்கு, இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு மேபி இன்னும் ஒரு ஆண்டில் வந்து திறந்து வைக்கப்படும். ஏன் இவ்வளோ நாள் ஆகுது? ஏன் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நூலகத்தை? என்ன நூலகம்னா நான் எல்லா இடத்துலேருந்து புக்ஸை வாங்கி வச்சா நூலகம் தானே? அப்படி கிடையாது. அதற்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை டிவைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ரிசர்ச் பண்ணி அதை வைப்பது அப்படின்றது தான் இதோடைய அடிப்படையே. இப்போது அந்த மாதிரி நூலகங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கான்னா கனிமரா நூலகத்தை சொல்லலாம். கருணாநிதி ஆட்சியின் பொழுது 2006-2011 ஆட்சி காலத்தின் பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. நமக்கு தெரிஞ்சு கோட்டூர்புரத்தில் அது உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, நம்ம தலைமை கழகம் செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடிய தலைமை கழகம், அந்த தலைமை கழகத்தை இடம் பற்றாக்குறையின் காரணமாக வேறு ஒரு புதிய தலைமை கழகம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்கள் பார்க்கப்பட்டது. ஒன்று வந்து ராணிமேரி கல்லூரி, இந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட்டுக்கு அருகிலேயே இருக்குது அப்படின்றதுனால அது தேர்வு செய்யப்பட்டது. அப்பொழுது அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்த்தப்பட்டது. அது எப்படி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பழைய கட்டடங்கள்லாம் புராதன கட்டடங்கள், அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், அதையெல்லாம் விட முடியாது. இங்கே பிரச்சனை என்னென்னா, செல்வி ஜெயலலிதாவுக்கு அந்த இது போயிடக்கூடாது அப்படின்றது தான். 2001-2006 காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் அந்த இடத்தை தேர்வு செய்து அவருக்கு அந்த பெருமை சென்றுவிடக்கூடாது. ஏன்னா புதிய தலைமைச் செயலகம் என்பது காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு அடையாளம். அது செல்வி ஜெயலலிதா என்கிற பெயருக்கு பின்னால் போய்விடக்கூடாது இப்படின்றது இவங்களுடைய எண்ண ஓட்டம். அதனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். அதற்கப்புறம் அவங்க தேர்வு பண்ண இடம் தான் அந்த கோட்டூர்புரத்தில் இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கே அந்த இடம். அந்த இடத்துல எந்த சர்ச்சையும் வராது அப்படின்ற ஒரு சூழலில் தான் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளலாம் என்று வரும்பொழுது இந்த ஆட்சி முடிந்து கருணாநிதி ஆட்சி வந்தது. அப்பொழுது கருணாநிதி ஆட்சி வந்த உடனே இந்த கோட்டூர்புரம் அப்படின்றத நம்ம அதில் தொடர்ந்தோம் அப்படின்னாக்கா செல்வி ஜெயலலிதா தான் அதற்கான யோசனையை கொடுத்தார் என்று பெயர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே கட்டப்பட்டது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரி, இதற்கு ஏதாவது அடிப்படை ஆராய்ச்சி செய்யப்பட்டதா? அண்ணா என்கிற அந்த கான்செப்ட் திரு அண்ணாதுரை அவர்களை வைத்து அந்த கான்செப்டில் உருவாக்குறாங்கன்னே வைத்துக்கொள்வோம். இதற்கு ஏதாவது ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதா? ஏதாவது ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்தந்த நூல்கள் அங்கே கொள்முதல் செய்யப்படும், இந்தந்த நூல்கள் அங்கே வைக்கப்படும் என்று ஏதாவது வைக்கப்பட்டதா என்றால் நமக்கு தெரிந்து எதுவும் கிடையாது. கருணாநிதி விரும்பினால் அங்கே நூலகம் வர வேண்டும், அதனால் அந்த நூலகம் வந்தது. இப்படித்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது கருணாநிதிக்கு புதுசு கிடையாது. நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. இது என்னென்னா, நுங்கம்பாக்கம் ஏரியை மூடி, ஏன்னா குப்பை கூலமாக அந்த ஏரி இருந்ததாம். குப்பை கூலமாக இருந்தால் ஒரு அரசு செய்ய வேண்டியது என்ன? குப்பைகளை தூர்வாரி அந்த குளத்தை மீட்டெடுப்பது தானே ஒரு அரசு செய்ய வேண்டியது. அரசாங்கத்திலேயே குப்பைகள் ஆண்டு கொண்டிருந்தால் அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க? குப்பை குளத்தை சிமெண்ட் போட்டு மூடி அது மேலே கட்டப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். நீங்கள் உண்மையில் சொல்லுங்கள், வள்ளுவர் கோட்டம் என்பது எங்கேயாவது யாருக்காவது பயன்பெற்று இருக்கிறதா? யாருக்கு இன்றைக்கு பயன்பெறுகிறது என்றால், அங்கே ஒரு ஓடாத கல்தேரை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதாவது திருவாரூர் தேரின் நினைவாக கல்தேர் ஒன்றை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கல்தேருன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீல் இருக்கும். அது நீங்கள் சில திரைப்படங்களில் கூட அந்த பாடலில் இந்த தேரை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சலங்கை ஒளி படத்தில் அந்த மௌனமான நேரம்னு கமலஹாசனும் ஜெயபிரதாவும் நடந்து போவாங்க பாருங்கள். அந்த 2 வீலுக்கு பின்னாடி நடந்து போவாங்க, அதுக்கு முன்னாடி நடந்து போவாங்க. அதுதான் அந்த ஓடாத கல்தேர். இந்த கல்தேர் மேலே திருவள்ளுவருடைய சிலையை வைத்திருப்பார்கள். இதை வைத்ததுனால திருக்குறளை மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்றால் அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வீலுக்கு பின்னால் ஒரு சின்ன கேப் இருக்கும். அங்கே கள்ளக்காதல் ஜோடிகள் கசமுசா செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ திருவள்ளுவர் எதற்காக பயன்படுகிறார் என்றால், கள்ளக்காதல் ஜோடிகள் வள்ளுவர் கோட்டம் பக்கம் ஒதுங்கலாம் அப்படின்றதற்காக பயனாகிறார் இப்படின்னு பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் திருக்குறளை இன்றைக்கு மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க தமிழ்நாடு முழுக்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது. திருக்குறளை உலகம் முழுவதும் போற்றுகிறார்கள். பிரதமர் செல்கின்ற இடமெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காண்பிக்கிறார். உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அதை இன்றளவும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படின்றது நமக்கு இழுக்கு இல்லையா? எதையோ இலவசமாக கொடுக்குறோம். ஒரு திருக்குறளை கொடுக்க முடியாத நம்மால்
அப்படின்ற கேள்வியை தமிழக அரசாங்கத்தை நோக்கி நாம் வைப்பது அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் திரும்பி லைப்ரரிக்கு வருவோம். இப்போ இந்த அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே யூபிஎஸ்சி படிப்பதற்கு எல்லாரும் வருகிறார்கள் அப்படின்ட்டு. எப்படி வருவாங்க? திருநெல்வேலியிலேருந்து யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஒருத்தன் பஸ்ஸை பிடிச்சி அண்ணா நூலகத்தில் வந்து 2 மணி நேரம் படித்து திருப்பி போவானா? ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் இங்கே உலக பிரசித்தி பெற்ற கன்னிமரா நூலகம் இருக்குது, அதை விடவா அண்ணா நூலகம் இங்கே பயனளிக்கப் போகிறது அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை அன்றைக்கே வந்து செல்வி ஜெயலலிதா முன்வைத்தார்கள். எனிவே அது இருந்துட்டு போட்டோம். ஒரு நூலகத்தை வேண்டாம் என்று நாம் சொல்லப்போவதில்லை, அதனால் எந்த பயனும் இல்லை என்றாலும் கூட. ஆனால் எந்த நூலகங்களை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு இந்த நூலகம் கட்டப்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து 300 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணுறீங்க, கட்டுமானத்திற்கு செலவு பண்ணுறீங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிள் லைப்ரரிஸ்ன்னு இருக்குது. அந்த சர்க்கிள் லைப்ரரிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்கக்கூடிய லைப்ரரிகள் தான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நான் வசிக்கக்கூடிய பகுதியில் அசோக் நகரில் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரின்னு இங்கே இருக்குது, சர்க்கிள் லைப்ரரின்னு இருக்குது. நான் 5 வயது 6 வயது இந்த பருவம் இருக்கும் பொழுது நான் அங்கே போய் ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம், கொடுக்க மாட்டாங்க. அது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் இருக்கும். அது போகிறதே பெரிய விஷயம். அப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து நான் வந்து அந்த லைப்ரரிக்கு போய் அங்கே ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அங்கே படித்து நிறைய புத்தகங்கள் அங்கே படித்து தான் நான் என் அறிவை வளர்த்து கொண்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி லைப்ரரியோ இல்லை 2 லைப்ரரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரைவேட் லைப்ரரி. இங்கே வந்து அப்போல்லாம் வந்து 25 பைசாலேருந்து 1.5 ரூபா வரைக்கும் 1.5 ரூபா வரைக்கும் புக்ஸ் எப்படி நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம், 5 நாளைக்கு வச்சுக்கலான்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப்னு உண்டு. இங்கே நிறைய புக்ஸ் வாங்கி இப்படியாக படித்து வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே வந்துருச்சு. ஃபோனில், டச் ஃபோனில், ஒரு கூகுளில் நீங்கள் போய் எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம், கிண்டலில் நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். இதெல்லாமே இருந்தாலும் கூட ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்து இந்த ஹார்ட் காப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை திறந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான். அது நீங்கள் என்ன தான் கிண்டலில் போய் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன தான் மொபைல் ஃபோனில் வச்சு படித்தாலும் சரி, உங்களுக்கு அந்த 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 அனுபவம் உங்களுக்கு நேரடியாக ஒரு புத்தகத்தை வைத்து படிக்கின்ற அந்த அனுபவம் வராது. அப்படின்றத பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம எடுத்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி மதுரையில் 300 கோடிக்கு ஒரு நூலகத்தை கட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த லைப்ரரியோட லட்சணம். இன்றைக்கு ஒரே ஒரு மழையிலேயே இப்படி வந்து இந்த லட்சணத்தில் இந்த நூலகம் இருக்கிறது என்றால் இங்கே கொள்முதல் செய்யப்பட்ட நூல்களின் பாதுகாப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நூலகம்னு ஒரு கட்டுமானத்தை நிறைய அலங்காரத்தோடு கட்டினா மட்டும் போராது. அதற்குள்ளே என்ன புத்தகங்கள் இருக்குது என்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்திருக்க வேண்டும். எப்படி இந்த அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு எந்த ஆராய்ச்சியும் செய்யப்படவில்லையோ, அதே மாதிரி அவசர கதியில் கருணாநிதி நூற்றாண்டு லைப்ரரி அப்படின்றது கருணாநிதியின் நூற்றாண்டு அப்படின்றதை கொண்டாடுவதற்காக திறக்கப்பட்டது, அவசர கதியில் திறக்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? நீ உட்காந்து கருணாநிதிட்ட பேசலாம். அது மாதிரி ஒரு டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்களாம். இந்த குழந்தைங்க போய் கருணாநிதிட்ட என்ன பேசுறது? தாத்தா எப்படி கோதுமை திருடினேன், தாத்தா எப்படி அரிசியில் ஊழல் பண்ணேன் அப்படின்னு கேட்கணுமா கருணாநிதிட்ட? அப்போது இங்கே என்னென்னா, இந்த அலங்கார விஷயங்கள் தான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த புத்தகங்கள் இவைகள் எப்படி வந்துட்டு நமக்கு வந்து பயன்பெறும் அப்படின்றது, என்ன மாதிரியான கான்செப்டில் அந்த லைப்ரரியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எதுவுமே முன்வைக்கப்படவில்லை. எப்படி அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இந்த லைப்ரரியும் ஒரு காட்சி பொருளாகத்தான் இருக்கிறதே தவிர இது பயன்பெறலை. சுற்றுலாவுக்கு மக்கள் வராங்க, உள்ளுக்குள்ளே ஏசி இருக்குது அப்படின்னா, இப்போ மாலுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, வெயில் தாங்க முடியாமல் போயிட்டு ஒதுங்குறாங்க இல்லையா, மழைக்கு ஒதுங்குற மாதிரி வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்காக பயன்பெறக்கூடியது தான் இந்த லைப்ரரியாக இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்துட்டு எப்போவுமே நூலகங்களை
முறையாக பயன்படுத்தியது கிடையாது. அதாவது முறையாக நூலகங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கியது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும். 2006லேருந்து 2011 ஆட்சி காலத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், செம்மொழி மாநாடு அப்படின்ற பேரில் ஒரு குடும்ப மாநாட்டை நடத்தினார்கள். அந்த குடும்ப மாநாடு கோவையில் நடைபெற்றது. அந்த குடும்ப மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதற்கு நடத்துவதற்கான செலவு எங்கிருந்து ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து அதை மடைமாற்றம் செய்து இந்த குடும்ப மாநாட்டை நடத்தினார்கள். இதனால் செம்மொழிக்கு என்ன பயன்? எல்லா தமிழறிஞர்களும் பின்னாடி நிற்க கருணாநிதி குடும்பத்தினரெல்லாம் சேரில் அமர்த்தப்பட்டது தான் இதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அப்போது இங்கே உள்ளபடியே நிரந்தர கட்டுமானங்கள், அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்றத அறிவித்தது வந்து புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு 1008 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியதும் புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் அப்படின்றதற்கு அடிக்கல் நாட்டியவர் புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். இப்படி எல்லாவற்றையும் அவர் செய்திருந்த சூழலையும் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அலங்காரத்திற்காக செய்யக்கூடியது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கட்டும், இல்லை அதை போலவே கருணாநிதி நூற்றாண்டு நூலகமாக இருக்கட்டும். இதனால் மக்களுக்கு பெரிய பயன் எதுவும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. மாறாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கிள் லைப்ரரிஸ் ஒன்றுமில்லை. இந்த அசோக் நகர் சர்க்கிள் லைப்ரரி பாருங்களேன், நீங்கள் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாது. வெளியே தான் இயற்கை உபாதைகளை கழித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க புக்ஸு ஒவ்வொரு மழை வரும்பொழுதும் அந்த புக்ஸ் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலெக்ஷன் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது. இது மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் லைப்ரரிக்கும் போங்க. தேவைப்பட்டால் நான் வருண்ட்டே சொல்லலான் இருக்கேன். ஒரு 4 சர்க்கிள் லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன் எடுத்து பாருங்கள். அங்கே தாங்க மக்கள் போவாங்க. என்னுடைய தெரு முனையில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு தான் நான் போவேன், நூலகத்தை தான் நான் போவேன். இங்கேருந்து லொங்குன்னு நான் கோட்டூர்புரத்தில் போய் உட்கார மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்க்கிள் லைப்ரரிலாம் எடுத்து பாருங்கள். எத்தனை நூலகங்களை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? அந்த மாதிரி ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசு நூலகங்களை நீங்கள் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்கள். மனுஷபுத்திரன் போன்ற தற்கூரிகளை வைத்து நீங்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய உயிர் மைன்ற பேரில் மயிர்மை அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கான். அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ புத்தகங்களை ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் செலவில், அப்படித்தான் அவன் யோசிப்பான். இந்த அளவில் தான் உங்களுடைய நூலகத்துடைய பாதுகாப்பு என்பது இருக்குது. அப்போது அலங்காரத்திற்காக மட்டுமே நீங்கள் இந்த அறிவிப்புகளை மேற்கொண்டு இதற்காக அரசாங்க பணத்தை, பொதுமக்களுடைய பணத்தை செலவும் செய்து இதனால் பொதுமக்களுக்கு பலனளிக்கிறது அப்படின்னு விளம்பரம் செய்து கொள்வதனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த பயன் சென்று அடைகிறதா என்றால் இல்லை அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்வது பொய் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்களே அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்லுங்கள். இப்போ மழையெல்லாம் ஓஞ்சிட்டு தண்ணியெல்லாம் அடிஞ்சிட்டோம், எப்படியும் அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அதற்கப்புறம் நீங்கள் போங்க, நீங்கள் பாருங்கள். பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போங்க, அமெரிக்கன் எம்பசியில் அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போங்க, கன்னிமராவுக்கு போங்க. நீங்கள் ஒரு ஒப்பீட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிமராவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எத்தகையது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எத்தகையது, கருணாநிதியுடைய நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எத்தகையதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே தெரிய வரும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எத்தகையதுன்றதை ஒப்பிட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு நூலகம் என்றால் என்ன, அதன் மகத்துவம் என்ன, அதற்கு எந்த அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.